எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் முதன்மையான நபராக முயற்சி என்ற ஒரே ஒரு வார்த்தையை தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த விஷயம் தொடங்கினாலும் மாசியில் தொடங்குங்க, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த திருமணத்துக்காக காத்திருப்பாங்க. நிறைய மேசராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா திருமண தடை, எனக்கு கல்யாணம் முடியவே மாட்டேங்கி, நானும் பல இடங்களில் என்னுடைய பயோடேட்டாவை கொடுத்து பார்த்துட்டேன், எனக்கு திருமணம் நடப்பது ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், இந்த மாசி மாதத்தில் மாசி பிறந்த 1ஆம் தேதி உங்களுடைய பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பயோடேட்டா அடித்து வச்சுருப்பீங்கள, அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். ரெஸ்யூம் வேலைக்கு போகிற மாதிரி தான் இப்போல்லாம் பொண்ணு தேடுறது மாப்பிள்ளை தேடுறது ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய டேட்டாவை புதுசாக மாசி 1ஆம் தேதி தொடங்குங்க. தொடங்கி மறுபடியும் உங்களுடைய முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடி நம்முடைய சினிமா பாட்டில் பார்த்துருக்கோம், மாசி மாதம்தான் கெட்டி மேலே தாளம்தான் மாத்து மாலை தான் அப்படின்னு ஒரு ராகம் அப்படி இனிமையாக கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்போ கல்யாணம் முடியலாம் சரி, மாசியில் முயற்சி எடுத்தால் கட்டாயமாக கல்யாணம் முடியும் அப்படிங்கிறது மேசராசிக்கு இந்த பாட்டு அக்யூரேட்டாக பொருந்தும். அதனால் இதை கண்டிப்பாக கடைபிடிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு பல அன்பர்களுக்கு போயிருக்கு. என் பேச்சை என்னோடய மனைவி புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, நான் கரெக்டாக இருக்கேன் ஆனால் என்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மேசராசி அன்பராகிய உங்களுடைய மனைவி சொல்லலாம். அல்லது மேசராசி பெண்ணாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவர் உங்களை ஓவர் டாமினேஷன் பண்ணுறது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை என்ன சொல்கிறேன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்களில் நடந்தது. ஆனால் இந்த மாசி 1ஆம் தேதியிலிருந்து இதில் மாற்றம் வரும். உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுடைய கணவர் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாசி மாதம் இருக்கும். அதே போல் அரசியல், நான் எப்படியோ அரசியலை களத்தில் இறங்கணும்னு கிட்டத்தட்ட 15 வருட காலமாக காத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மேசராசிக்காரர்களாகிய நீங்கள் உறுதியாக இந்த அரசியல் களத்தில் இந்த 2026 மாசியில் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய மேலிடத்துலேருந்து உங்களுக்கு வரும். ஒரு மாவட்ட செயலாளராகவோ அல்லது வட்டார செயலாளராகவோ இயங்கி கொண்டிருக்கிற நீங்கள் வேறு லெவலில் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி அடையும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் இனிமே மதிப்பு கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். அதே போல் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இந்த வருடத்தில், அதாவது 2026 உண்டு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ ஆனால் மாசி மாதம் அதற்கான ஆயத்தம் உருவாகுது. நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் இந்த மாசி மாதத்தில் புதன்கிழமை நைட்டு நீங்கள் அங்கே போய் சாயங்காலம் 5 மணிக்கு அங்கே போயிடணும். சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே போய் கடலில் போய் நீராடிட்டு வந்துட்டு, நான் அதே போல் திருச்செந்தூர் முருகனை நைட்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு அங்கே நல்ல ஒரு பெஸ்ட்டான ரூம் எடுத்து தங்கி நீங்கள் அங்கே இல்லற வாழ்க்கையை தொடங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் முதல் தரிசனம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக மேசராசி அன்பர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ இந்த மாசி மாதம் நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள். உறுதியாக முருகனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் குழந்தை இருக்குங்க, என்னோடய குழந்தை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க, எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்குமே சொல்ல போகிறது என்னென்னா, இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை உண்மையிலே கவனித்து கேட்பாங்க. உங்களுடைய உண்மையான செயல்பாடை, உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறப்போகுது. அதேபோல் உங்களுடைய குழந்தைகளுடைய சிறப்பான தன்மைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறது, படிப்பில் நல்ல மதிப்பெண் வாங்குறது. ஸோ இதை வச்சு
உங்களுடைய பேரும் புகழும் ஒரு உயர்வதற்கான சூழ்நிலை. அதாவது என்னோட குழந்தை என்னைய வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தான், ஒரு பட்டம் வாங்கி எனக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, என் குழந்தை ஒரு ஐஏஎஸ்ல பாஸ் ஆனா, என் குழந்தை ஒரு ஐபிஎஸ்ல பாஸ் ஆனான்னு சொல்லி நீங்கள் அதாவது மிகைப்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஓகே. இந்த மாசி மாதத்தில் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிற கிரக அமைப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பில் சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால், அதாவது மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கடகத்தில், விருச்சகத்தில், மீனத்தில் அமர்ந்திருந்தால், இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தால் உறுதியாக இந்த 2026 மாசி உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை கொண்டு போய் நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 10 லட்சம் எதிர்பார்த்த இடத்துல 20 லட்சம் கிடைக்கும், நீங்கள் 10,000 எதிர்பார்த்த இடத்துல 20,000 ரூபா கிடைக்கும். தங்க நகைகள் வாங்குவீங்க, தங்க நகையை அடகு வச்சுருந்தீங்கன்னா மீட்டுவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு. செலவுக்கே ரூபாலையா, இங்கேருந்து எப்படி தங்கம் வாங்க அப்படிங்க நினைக்கலாம். நான் சொன்ன கிரகமைப்பு இருந்தால் கோச்சார கிரகங்கள் சனியுடன் சேரும்போது, அதாவது சுக்கிரன் சனியோடு சேரும்போது செல்வாக்கு உயரும், உங்களுடைய நிலைப்பாடு உறுதியாக உயரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்மைகளை அப்படியே எடுத்துக்கணும். கவனங்கிற விஷயத்த 1% கூட மிஸ்டேக் பண்ணாமல் கவனமாக இருந்தால் நான் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு நடக்க போகுது. மொதல் விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நம்முடைய மேச ராசியில் பரணி நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட 2025 ஜூன் மாதத்துலேருந்து இன்னும் செப்டம்பர்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் தான், மன அழுத்தத்தோடு தான் இருக்கீங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலங்கிற மாதிரி தான் வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கருத்து சொல்கிறத நிப்பாட்டிடுங்க. நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் அதை பண்ணுங்கள், நீங்கள் மாறிடுவீங்க, நல்லா இருப்பீங்க, வேண்டவே வேண்டாம். நீங்கள் யாருக்கும் பொது கருத்துக்கள் சொல்லவே வேண்டாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மேசராசி என்பர்கள், அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு தேவையில்லாத இன்னல்கள் கொடுக்கறது, அல்லது உங்கள் கூட பிறந்த பெண்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே பெண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குற பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு யாருக்குமே சின்னது கூட தீங்கு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த மாசி மாதத்தில் பெண்கள் மூலமாக ஒரு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பெண்களுடைய கம்யூனிகேஷன் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம நல்லவங்க நினச்சி பழகிறவங்க தான் நமக்கு நிறைய பிரச்சனை கொடுக்காங்க. அதுவும் மேசராசிக்கு அன்புங்கிற ஒரு வளையத்தில் போய் சிக்கன போகிறது ஆபத்துங்கிறதும் தேடி வருது. ஸோ அப்போ பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பெண்களிடம் பேச்சுவார்த்தை கூட நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. ஆக்டிவேட் பண்ணாமல் டீஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். சிறப்பான லைஃபு, மகிழ்ச்சியான லைஃபு உறுதியாக உண்டு. அதே போல் மேசராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாசியில் அக்கம் பக்கத்தில் இருக்க நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய விஷயங்கள் என்றைக்குமே அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. கூட வேலை பார்த்தாலும் சரி, அல்லது பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்காட்டு வெளிப்படைத்தன்மையில் பேசுகிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் உங்கள் லைஃப் இந்த மாசி முதல் மகத்துவத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. இந்த மாசி மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் மாற்றம் உண்டு அப்படிங்கும்போது விநாயகரை வழிபாடு செய்யுங்க. வினைகளை தீர்த்து வைக்கும் விநாயகரை வழிபாடு செஞ்சால் எல்லா விஷயத்திலும் வெற்றி உறுதி.